சென்னை மெட்ரோ ஸ்டார்ட் பண்ணி 17 வருஷம் ஆயிடுச்சு. ஆனால் இன்னைக்கு வரைக்குமே இங்கே ஃபேஸ் 2 தான் போயிட்டுருக்கு. அதே பெங்களூரில் நம்மளை விட ஜஸ்ட் 2 வருஷத்துக்கு தான் முன்னாடி அவங்க ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஆனால் அடுத்த வருஷம் 2026ல் ஃபேஸ் 4 ஓப்பன் பண்ண போகிறாங்க. 2009 ஸ்டார்ட் பண்ணி 2015 முடிஞ்ச ஆலந்தூர் அண்ட் கோயம்பேடு மெட்ரோ தான் சென்னையோட ஃபேஸ் 1. இப்ப பூந்தமல்லி, மாதவரம் அண்ட் ஓஎம்ஆர் சைட்ல கட்டிட்டு இருக்க மெட்ரோ ஃபேஸ் 2. இப்படி பெங்களூர்ல 19 வருஷத்துல 4 ஃபேஸஸ் முடிச்சிட்டாங்க. ஆனா ஏன் நம்ம தமிழ்நாடு அரசுக்கு மட்டும் இவ்வளோ டிலே ஆகுது? இதுக்கு முக்கிய காரணம் 2017ல் தமிழ்நாட்டில் ஃபேஸ் 2க்கான ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆனப்ப மெட்ரோ ட்ராக் வரப்போற சில லொகேஷன்ஸ்ல கோயில்களும் தனியார் நிறுவனங்களுக்கு சொந்தமான லேண்ட்ஸும் இருந்திருக்கு. அந்த லேண்ட் ஓனர்ஸ் அவங்க லேண்டை கொடுக்க முடியாதுன்னு சொல்லி கோர்ட்ல கேஸ் போட்டாங்க. அதே நேரத்தில் தமிழ்நாடு கவர்மெண்ட் ஃபேஸ் 2க்கான டிபிஆரை இந்தியன் ரயில்வேஸோட ரிசர்ச் டிசைன் அண்ட் ஸ்டாண்டர்ட் ஆர்கனைசேஷன் கிட்ட அப்ரூவலுக்காக சப்மிட் பண்ணாங்க. பட் அதுக்கு நடுவில் இந்த லேண்ட் ப்ராப்ளம்ஸ் வந்துட்டதால அந்த டிபிஆர் அப்ரூவலை நிறுத்தி வச்சுட்டாங்க. இந்த டீடைல் ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் அப்படின்றது இப்போ நம்ம எப்படி வீடு கட்டுறப்ப அதுக்கான பிளான் போட்டு அப்ரூவல் வாங்குறோமோ அதே மாதிரி மெட்ரோக்கு அதுக்கான ஸ்டேஷன்ஸ் எங்கெங்க வரப்போகுது, அது எந்த ரூட் வழியா வருது, அதுக்கு எவ்வளோ இடம் தேவைப்படும், மெட்ரோ டிசைன், அதுக்கு என்னென்ன டெக்னாலஜிலாம் யூஸ் பண்றாங்க அண்ட் முக்கியமா எவ்வளோ பட்ஜெட் ஆகுதுன்னு இந்த மொத்த டீட்டெயில்ஸுமே இந்த டிபிஆர்ல இருக்கும். சென்னை மெட்ரோக்கான ஃபேஸ் 2வோட மொத்த பட்ஜெட் 63,246 கோடி. இதுல 40,000 கோடி வரை கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை 2022-23 வருஷத்துல தமிழ்நாடு கவர்மெண்ட்க்கு இருந்துச்சு. அந்த வருஷத்துல தமிழ்நாட்டோட ஜிடிபி, அதாவது நாட்டோட வருமானம் 23,93,364 கோடி. நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பிஸ்கல் ரெஸ்பான்சிபிலிட்டி அண்ட் பட்ஜெட் மேனேஜ்மெண்ட் ஆக்ட் படி இந்த வருமானத்துல இருந்து 25.2% வரை மட்டும்தான் நம்ம தமிழ்நாடு அரசால கடன் வாங்கிக்க முடியும். அப்படி பார்த்தா நம்ம தமிழ்நாடு கவர்மெண்டால 5 லட்சம் கோடி ரூபாய் வரைக்கும் கடனா வாங்கிக்க முடியும். ஆனா மெட்ரோக்கு தேவைப்படுற வெறும் 40,000 கோடியை கூட கடன் வாங்கிக்க முடியாத நிலைமையில தான் இப்ப நம்ம தமிழ்நாடு இருக்கு. அப்படின்னா 5 லட்சம் கோடி வரை இப்ப தமிழ்நாடுக்கு கடன் இருக்கா? இந்த நிலைமையில எப்படி தமிழ்நாடு அரசு ஃபேஸ் 2 ஸ்டார்ட் பண்ணாங்க? சென்னை மெட்ரோக்கு பணம் கொடுத்து உதவுறது யாரு? இதுக்கான ஆன்சர் பார்ட் 2 வீடியோல இருக்கு, நிச்சயமா பாருங்க.